ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் ரிலேட்டட் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கோல்டு, தங்கம். தங்கத்திலேயே சட்டை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலரான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தங்கத்துல பல்லு செய்யறாங்க. அண்ட் தங்கத்திலேயே ஒருத்தர் பாத்தீங்கன்னா கோவிட்ல மாஸ்க் செஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜஸ் நியூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் கோல்டுக்கு இவ்வளோ மவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே இருக்கிற வீடுகளில் 25,000க்கு மேல டன்ஸ், 25,000 டன்ஸ்க்கு மேல கோல்டு இருக்குது. இது எந்த அளவுக்குன்னா USA, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ்ல இருக்கிற கோல்டை விட இந்தியாவில் அதிகமாகவே இருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் இன் கோல்டு. இந்தியாவில் மட்டும் ஏன் கோல்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க, ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்கும், எதனால இருக்கும் இவ்வளோ டிமாண்ட்? மேரேஜ், கல்யாணம். நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தங்கத்துல நம்ம நகை செஞ்சு போடுறோம் இல்லையா? ஸோ அது இப்போலாம் ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. இவ்வளோ நகை போடுறோம், இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்காக மட்டுமே 60%க்கும் மேல கோல்டு யூஸ் பண்ணப்படுது இந்தியாவில். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல மிடில் கிளாஸ், மிடில் அப்பர் கிளாஸ் யாரா இருந்தாலுமே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கோல்ட்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே நிறைய பேர் நகையை அள்ளி அள்ளி போடுறாங்க. முன்னாடி காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா கோல்டு நம்மளோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது முன்னாடி காலத்துல ஒரு சேஃப்டிக்காக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்ல ஒரு முக்கியமான டைம்லயோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல கோல்டை நீங்க பணமா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கோல்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது கொடுத்தது. கோல்டு பாத்தீங்கன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் பணம் அப்படி கிடையாது. பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷனை பொறுத்து வருஷம் வருஷம் பணத்தோட மதிப்பு கம்மியாயிட்டே வருது. ஆனா கோல்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே தான் போகுது, இன்னமும் வரப்போற வருஷங்கள்ல கூடிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு காசு இன்னைக்கு போய் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது செல்லாது. இதே கோல்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கோல்டும் இப்போ எடுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கோல்டு செல்லும். அண்ட் கோல்டோட வேல்யூவும் கூடி இருக்குது. இதனாலதான் கோல்டுக்கு ஒரு தனி மவுசே இருக்குது. இதெல்லாம் தான் ஒரு ரீசன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது, கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது. இதனாலதான் கோல்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் அதுல அவங்க சர்டன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா 2-3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் பயங்கரமா ஏறி இருக்கு. காலங்காலமா கோல்டோட பிரைஸ், கோல்டோட வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்குது. வரும் காலங்கள்லயும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு கோல்டு தான் பெஸ்டான ஆப்ஷனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாவா இல்லையாங்கிற ஆன்சரை நான் சொல்றேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட். கம்பெனிஸோட ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ற இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த 2021 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்குது. அண்ட் ஷேர் மார்க்கெட்டோட நியூஸ் அப்டேட்ஸ்லாம் இந்த சோஷியல் மீடியானால கிடைச்சிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுனால லாங் டர்ம்ல நல்ல growth வருது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பாக்குறோம். ஸோ அதனாலேயே இதுல இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல கம்பெனியோட ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்றது தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PVR சினிமாஸ் எடுத்துக்குவோம். இவங்களோட ஷேர்ஸும் மார்க்கெட்ல இருக்குது. ஸோ கோவிட் சுச்சுவேஷனால இவங்களோட ஷேர்ஸ்லாம் கீழே போயிடுச்சு, சினிமாஸ்லாம் ஓப்பன்ல இல்லை, அதனால இவங்க லாஸ்ல போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா சினிமாஸும் தான் அந்த மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு இந்த PVR டவுன் போனதுனால இப்போ வரப்போற காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா இதை நம்ம வாங்கி வச்சுக்குவோம். ஸோ இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இது growth ஆக நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூவும் growth ஆகும், நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலியமா ஷேர்ஸை பை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். பட் இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும், ஒரு கைடன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அதுல போகாதீங்க. இதோட ரிலேட்டடா நம்ம 2 எக்ஸ்சேஞ்சையும் பார்க்கணும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா BSE அண்ட் NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா தான் நம்ம ஷேர்ஸ் பை அண்ட் செல் பண்ணிக்கிறோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப்லைன்ல இருந்துச்சு, பிசிக்கல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன்ல ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஆன்லைன்ல பண்ணாலுமே இவங்க மூலியமா தான் நம்ம ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியும், டைரக்டா நம்ம பண்ண முடியாது.
ஸோ இது ரிலேட்டடா இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிஃப்டி சென்செக்ஸ். நிஃப்டி சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாப் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸை ஒரு பாஸ்கெட்குள்ள போட்டு இவங்க வந்து வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா இது இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இண்டெக்ஸ் நம்பரும் மேலே போகும், ஷேர் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இண்டெக்ஸோட நம்பரும் கீழே போகும். நிஃப்டிக்குள்ளார இருக்கிறது டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சென்செக்ஸ் உள்ளார இருக்கிறது டாப் 30 கம்பெனிஸ். ஷேர் மார்க்கெட் பத்தின டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன், இதை கவனமா கேளுங்க, இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் CAGR. CAGR ஒன்றும் இல்லைங்க, காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா CAGR அப்படிங்கிற வேர்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்துலயுமே தான் நீங்க கவனிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல CAGR வந்து 50%, 100%, 150% அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த 100%, 150% பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கொஞ்சம் இன்டெப்தா போய் பார்க்கலாம். ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம வந்து ஒரு பேங்க் FDல போடுறோம்னு வச்சுக்கோங்க. பேங்க் FDல ஒரு 7% ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற டேட்ல அதெல்லாம் கிடைக்கல, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 7% தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த 1 lakh FD வந்து நீங்க வந்து ஒரு 10 வருஷம் வைக்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,96,000 உங்களுக்கு கிடைக்கும். இது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்ல அந்த CAGRல கால்குலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 96% அப்படின்னு தெரியும். இதை நார்மலான ஒரு காமன் மேன் பார்க்கும்போது 96% பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இதை CAGRல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7% தான் பர் ஆனம் கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட CAGR என்னன்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியோட கோல்டோட CAGR லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா, நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.81% தான் CAGR கொடுத்துருக்கு. கோல்டு 9.8% வரைக்கும் CAGR கொடுத்துருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு தான் அதிகமாக தெரியுது, கோல்டுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். பட் இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு கிராஷ் டைம்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2008 கிராஷ் இல்லை 2020 இப்போ ஆன கிராஷ், இந்த மாதிரி டைம்ல தான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகும், அதாவது பூஸ்ட் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நார்மலான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான். பட் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதுல தான் பண்ணணும் அதுல தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ரெண்டுத்திலயுமே சர்டன் பெர்சன்டேஜ் வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் கீழே போற டைம்ல கோல்டு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லாங் டேர்ம்ல கோல் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேல 15 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் லாங் டேர்ம் கோல்ல வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வச்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்லயும் சர்டன் பெர்சன்டேஜ் வச்சுக்கணும். அப்போதான் உங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஏஞ்சல் புரோக்கிங் மூலியமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.